ஒரு நிமிடம் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கைய அழிக்கிறதா இருக்கட்டும், ஆக்குறதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தால நடக்குது? நம்மளோட திறமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்மளோட அறிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இத விட அதிக பாதிப்ப குடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்மளோட உணர்ச்சிகள். நம்ம வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு கிடையாது. வெளிய நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு எப்படிப்பட்ட எமோஷனல் ரியாக்ஷன நம்ம குடுக்குறோன்றத பொறுத்து தான் பிரச்சனைகளே உருவாகுது. நல்லா யோசிச்சு பாருங்க. கோவத்தால பேசின ஒரு வார்த்தை, இல்ல பயத்தால செய்யாம விட்ட ஒரு செயல், இரவு ஒரு ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே நம்ம தூங்காம கழித்த இரவுகள், இது எல்லாம் பல வருட உழைப்பை அப்படியே காண அடிச்சிடும். ஆனால் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த எமோஷனுக்கு எப்போவுமே நம்ம அடிமையாக தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதோட எஜமானாக நம்மளால் மாற முடியும். அப்போ எப்படி நம்மளோட எமோஷனை நம்மளோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறது, எப்படி அதை நம்ம கையாளுறது, எப்படி நம்மளோட எமோஷனோட ஒரு எஜமான நம்ம மாறுறது, இதை தெளிவாக ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்துருக்க ஒரு புத்தகம் தான் மாஸ்டர் யுவர் எமோஷன்ஸ் அப்படின்ற இந்த புத்தகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த புத்தகத்தோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட எமோஷன்ஸை எப்படி நம்ம கையாளுறது அப்படின்றத ப்ராக்டிக்கலாக கற்றுக்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் படிக்கிறதுலேயே பயனுள்ள புத்தகத்தை வாரம் 2 முறை உங்கள் கூட பகிர்ந்துப்பேன். அது உங்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் நமக்கு சொல்லித்தருது, நம்மளோட எமோஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் நம்மளோட எமோஷன் நம்மளை கண்ட்ரோல் பண்ண விட்டோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட மென்டல் பீஸ், நம்மளோட ரிலேஷன்ஷிப், நம்ம லைஃப்பில் எடுக்கிற டிசிஷனை கண்டிப்பாக பாதிக்கும். அதே மாதிரி தான் ஆஃபீஸில் நம்ம ஆங்கிலம் ஒழுங்காக பேசாமல் அதை கவனிக்காமல் விட்டோம்னா அது நம்மளோட கரியர் க்ரோத்தை பாதிக்கும், நம்மளோட சம்பள உயர்வை கட்டாயம் பாதிக்கும். அப்படிப்பட்ட இங்கிலீஷை இனி யார் வேணாலும் கற்றுக்கலாம் இந்த கோர்ஸ் மூலமாக. இந்த கோர்ஸில் ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ இதில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம். இதில் 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. டெய்லி 30 நிமிடம் செலவு பண்ணி இந்த ஆக்டிவிட்டீஸை படிப்படியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 3லேருந்து 4 வாரத்தில் உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரொம்ப அருமையாக க்ரோ ஆகிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். முக்கியமாக இது ஒரு குரூப் கிளாஸ் கிடையாது, உங்களோட தனிப்பட்ட நேரத்தில் நீங்கள் கற்றுப்பீங்க. அதனால நம்ம பேசக்கூடிய ஆங்கிலத்தை பார்த்து அடுத்தவங்க கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படின்ற தயக்கம் உங்களுக்கு கட்டாயம் வேணாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ஹியூமன் மென்டர் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். சும்மா வெறும் வாட்ஸ்அப், யூடியூப், சாட்ஜிபிட்டின்னு ஆங்கிலத்தை வேடிக்கை மட்டும் பார்க்குறத விட்டுட்டு சூப்பர் நோவாவில் ப்ராக்டிக்கலாக பேசி இங்கிலீஷ் கற்றுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்டில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி 75% ஆஃபரோட சூப்பர் நோவாவில் இப்போவே ஜாயின் பண்ணுங்கள். இங்கிலீஷை ஸ்மார்ட்டாக பேசி கற்றுக்கோங்க. உங்கள் மூளையோட ஒரே வேலை உங்களை உயிரோடு வச்சிருக்கிறது தான். நீங்கள் உயிரோடு இருக்கிறதுனால தான் இப்போ இந்த காணொலியை பார்த்துக்கிட்டும் இருக்கீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம உயிரோடு இருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அற்புத நிகழ்வு. நம்ம உயிரோடு இருக்கிறதுனா ஜஸ்ட் இப்போ நம்ம உயிரோடு இருக்கிறத பற்றி மட்டுமே நம்ம யோசித்து பார்த்துடுறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த உலகத்தில் முதல் முறை ஒரு உயிர் தோன்றுனுச்சு. அந்த உயிரிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பிறக்கிற வரைக்கும் எல்லா உயிரும் அடுத்த இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி சாகாமல் இருந்ததுனால தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. எவ்வளவு ஆபத்தான சூழலில் அந்த உயிரெலாம் வாழ்ந்திருக்கோம், எவ்வளவு இயற்கை சீற்றத்தை பார்த்துருக்கோம், எவ்வளவு உயிர்கொல்லி நோயை அது பார்த்துருக்கோம், எவ்வளவு ஒரு ப்ரிடேட்டர்ஸை அதை அடித்து சாப்பிடக்கூடிய மிருகத்தை அது பார்த்துருக்கோம், எவ்வளவு வாழ்க்கை பிரச்சனையை, எவ்வளவு போரை, எவ்வளவு பெரிய பெரிய விஷயத்தை அது பார்த்துருக்கோம். அவ்வளவு விஷயத்தை பார்த்தும் சாகாமல் அடுத்து ஒரு இனப்பெருக்கம் பண்ணிட்டு போனதுனால தான் இன்றைக்கி நீங்கள் உயிரோட இந்த வீடியோவை பார்க்க முடியுது. இது எவ்வளவு பெரிய அற்புதம். நீங்கள் அற்புதத்தை எங்கேயாவது தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே இடம் உங்களை தான். ஏன்னா நம்ம எல்லாரும் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதே மிகப்பெரிய அற்புத நிகழ்வு. இப்போ இந்த அற்புத நிகழ்வை நடத்தின ஒரு விஷயம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு விஷயந்தான் நம்மளோட எமோஷன்ஸ். நம்மளோட எமோஷன்ஸ் தான் நம்மளை உயிரோடு வச்சுக்கிட்டே இருந்துச்சு. காட்டில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல நான் என்ன செய்யணும் அப்படின்றத எனக்கு உடனடியாக சொன்ன ஒரு விஷயம் நம்மளோட எமோஷன் தான். அப்போ நம்மளோட எமோஷன் கெட்ட விஷயம்லாம் கிடையாது, அது இருக்கிறதுனால தான் நம்ம உயிரோடு இருக்கோம். அது நம்மளோட மூதாதையருக்கு இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்மளால் இந்த வீடியோவை பார்க்க முடியுது, என்னால் பேசிக்கிட்டும் இருக்க முடியுது. ஆனால் இங்கே ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது. அவங்களுக்கு அந்த எமோஷன் எந்த சூழலில் வந்துச்சோ அதே சூழலில் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இல்லை. நம்மளை எந்நேரமும் அடித்து சாப்பிட்றதுக்கு ஒரு மிருகம் வெளியே காத்துக்கிட்டே இல்லை. நம்ம அதை நினச்சி பயந்துகிட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இல்லை இந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் என்ன நினப்பான், இவன் எப்படி யோசிப்பான், நம்ம இதை பண்ணால் அவன் என்ன நினப்பான் அப்படின்னு ஏதோ நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அன்றைக்கி அவங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சு. அவங்களோட கூட்டத்துக்கு பிடிக்காத ஒரு செயலை அவங்க செஞ்சு அவங்களோட கூட்டம் அவங்கள தனியாக விட்டுட்டு போனால் அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருந்துச்சு. இன்றைக்கி நமக்கு அப்படிப்பட்ட ஆபத்து இருக்கா?
இன்றைக்கி நல்ல செயலை செய்கிறதுக்கே அவன் என்ன நினைப்பான், இவன் எப்படி யோசிப்பான், நம்ம கூட்டம் நம்மளை எப்படி பார்க்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி இந்த உலகமே நம்மளை வெறுத்தாலும் நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புன்றது நல்லா தான் இருக்குது. நம்மளோட சர்வைவல் சிஸ்டம்ன்றது நல்லாவே மாறிடுச்சு. நம்ம அவ்வளவு சுலபமாக சாக போகிறது கிடையாது இந்த எமோஷன் சொல்லக்கூடிய இடத்துலலாம். அப்போது இந்த எமோஷனை கையாளுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலை தெளிவாக உங்கள் மூளைக்கிட்ட நீங்கள் சொல்லணும். ஒரு உதாரணத்துக்கு, எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயம் வருது, அவன் அப்படி நினச்சிருவானோ, நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு தோணும். உடனடியாக மூளைக்கிட்ட சொல்லுங்கள், அவன் அப்படி நினைக்கிறதுனாலலாம் நீ சாக போகிறது கிடையாது. நீ சாக போகிறன்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருக்க, அந்த பயம் உனக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் எப்படி நினச்சாலும் நீ உயிரோடு தான் இருக்க போகிற. அவனே திரும்ப வந்து உங்ககிட்ட பேசவும் செய்வான். நீ அவ்வளோ பயப்பட தேவையில்லை அப்படின்னு உங்கள் மூளைக்கிட்ட சொல்லுங்கள். இந்த எமோஷன் அப்படின்றது ஒரே ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கு, நம்மளை உயிரோடு வச்சுருக்கிறதுக்கு. அப்போ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு எமோஷன் இருக்குது. அப்படி தான் வாழ்க்கையே இருக்கணும் அப்படின்ற ஒரு கற்பனையில் நம்ம இருக்கோம். அது என்ன? ஹாப்பினஸ், சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சின்றதும் ஒரு எமோஷன் தான். உங்களை உயிரோடு வச்சுக்கிறதுக்காக தான் மகிழ்ச்சி வருது. நீங்கள் உயிரோடு இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு கிடையாது. நான் எப்போவுமே மகிழ்ச்சியாக தான் இருக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. அப்படி இருக்கிறதுக்காக அந்த மகிழ்ச்சின்றது டிசைன் பண்ணப்படலை. மகிழ்ச்சியாக இருந்தால் உயிரோடு இருப்பீங்களா? மகிழ்ச்சி வரும். சோகமாக இருந்தால் தான் நீங்கள் அந்த சூழலில் உயிரோடு இருப்பீங்களா? சோகம்தான் வரும். பயப்பட்டால் தான் அந்த சூழலில் உங்களால் உயிரோடு இருக்க முடியுமா? பயம்தான் வரும், பதட்டம் தான் வரும். அப்போது எல்லா எமோஷனும் நல்லதுக்கு தான் வருது, உயிரை காப்பாற்ற தான் வருது. இந்த சூழலை தவறாக புரிஞ்சுக்கிட்டு அந்த எமோஷன் வரப்போ மட்டும்தான் அதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னு யோசிக்கணும். அப்போ மகிழ்ச்சியும் எப்போவும் எனக்கு கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படக்கூடாது. அது வரப்போ நல்ல விஷயம், அதை நம்ம அனுபவிக்கணும். ஆனால் நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு தவறு இருக்குது. அது என்ன தெரியுமா? அந்த மகிழ்ச்சியை நம்மளாம் வரவிடாமல் தடுக்கிறது. இந்த மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கறது டோபமைன். இந்த டோபமைன் எப்போ நமக்கு சுரக்குதோ நமக்கு ஒரு மகிழ்ச்சின்றது கிடைக்க தான் செய்யுது. ஆனால் இந்த டோபமைன் எதனால நமக்கு காட்டில் சுரந்தது, எதனால நமக்கு ஒரு ஆதி காலத்தில் வந்துச்சு? சாப்பாட்டை தேடி பிடிச்சி சாப்பிட்றதுக்கு தான் முக்கியமாக இந்த டோபமைன் அப்படின்றது வந்துச்சு. சாப்பாடை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரணும், அதை சாப்பிடும்போது ஒரு சந்தோஷம் வரணும். அப்போ தான் ஓடி ஆடி ஒரு வேட்டையாடி நீங்கள் சாப்பிடுவீங்க. இல்லைன்னா அவ்வளவு கஷ்டப்படணுமா, ஓடினா கால் உடஞ்சிடுமே, ஒரு மானை துரத்திக்கிட்டு அவ்வளோ தூரம் ஓடினா என் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சாப்பிடாமல் இருந்துருவீங்க. அதுவே உங்களை கொன்னுடும். அப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு சாப்பிட்ணும், சாப்பிட்டா அப்போ சந்தோஷம் கிடைக்கணும். அதுக்கு தான் டோபமைன் சுரந்தது. இன்றைக்கி சாப்பாடு நமக்கு எப்படி கிடைக்குது? நம்ம ஓடி ஆடி வேட்டையாடுறது இல்லை, சும்மா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்குது, ஃபாஸ்ட் ஃபுட் சென்டரில் கிடைக்குது, பேக்கெட்டில் கிடைக்குது. அப்போது அதே டோபமைன் இப்போ சுரந்துக்கிட்டு இருக்கிறப்போ அந்த உணவை எடுத்து நம்ம சாப்பிட்றோம், சந்தோஷம் கிடைக்குது. அது ஆரோக்கியத்துக்கு தீங்காக இருக்குது, நம்மளையே கொள்ளுது. நம்மளை கொன்னுடக்கூடாதுன்னு உருவான ஒரு உணர்வை வச்சு நம்மளை நம்மளே கொண்டுக்கிட்டு இருக்கோம். இந்த டோபமைன் ஒரு ரியல் அடிக்ஷனை நமக்கு கொடுக்கும். ஒரு தடவை அது நமக்கு சுரந்துருச்சு சுலபமாக அப்படின்னா திரும்ப திரும்ப அது நமக்கு சுரக்கணும்னு நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம். திரும்ப திரும்ப நான் சொல்கிறத செய்யணும்னு சொல்கிறதுக்கு தான் டோபமைன் உருவானது. ஆனால் உயிரோடு வச்சுக்கிற செயலை செய்யும் போது மட்டும்தான் அது சுரந்துக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம எப்படி வேணாலும் அதை சுரக்க வைக்க முடியும். முக்கியமாக நம்மளை கொல்லக்கூடிய செயலை வச்சே சுரக்க வைக்க முடியுன்றப்போ நம்மளை நம்மளே கொண்டுகிட்டு இருக்கோம். அப்போ சந்தோஷம் வேணும்னா இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வருது நமக்கு தெரியணும். இந்த அடிக்ஷன் பெருசாக இருக்கணும். அடிக்ஷன் அப்படின்னா ஒரு பெரிய வார்த்தை, ஒரு போதை சார்ந்தது அப்படின்லாம் நம்ம யோசிக்கணும் அவசியம் கிடையாது. சில சமயம் நமக்கு யோசிக்கிறதுக்கே நம்ம அடிக்ட் ஆகிருப்போம். திரும்ப திரும்ப யோசிக்க நமக்கு பிடிக்கும், அதனால் ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு இருப்போம். சில சமயம் கவலைப்படுறதுக்கே நம்ம அடிக்ட் ஆகிருப்போம். ஏன்னா கவலையே நமக்கு ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் பாவம் தானே அப்படின்னு நம்மளை பற்றி நம்ம ஒரு பிட்டி பண்ணுறப்போ, நம்மளை பார்த்தே நம்ம கொஞ்சம் கவலைப்படுறப்போ இல்லை அனுதாபப்படுறப்போ அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். திரும்ப திரும்ப அதை பண்ணிக்கிட்டு இருப்போம். இங்கே நம்ம என்ன செய்யணும்னா, நான் இதை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இந்த செயலுக்கு நான் அடிக்ட் ஆகிருக்கேன் அப்படின்றத பார்க்கணும். அப்படி பார்க்கும்போதே அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வர முடியும். சந்தோஷத்தை இயற்கையாக நமக்கு நம்மளால் கொடுக்க முடியும். ஆனால் இந்த சந்தோஷத்தை பற்றி புரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னன்னா, இந்த சந்தோஷன்றது நிலைத்த விஷயமே கிடையாது. யாருக்குமே சந்தோஷம் நிலைத்து இருக்க போகிறது கிடையாது. நம்ம என்ன நினைப்போம்னா, இது மட்டும் நடந்துட்டா, இந்த ஒரு நாளில் நான் எவ்வளோ பெரிய ஆளாயிட்டா நான் எவ்வளவு சந்தோஷமாக தெரியுமா இருப்பேன், அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாகவே இருப்பேன் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. இந்த சினிமாலலாம் முடியும் போது சுபம் அப்படின்னு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி முடிஞ்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் நீங்கள் காதலிச்ச ஒரு பெண்ணையோ இல்லை ஒரு பையனையோ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருந்துடும், நான் இவ்வளோ ரூபாய் சம்பாதிச்சதுக்கப்புறம் அப்படியே வாழ்க்கை சந்தோஷமாக இருந்துடும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு சந்தோஷம் வரத்துக்கு காரணமே அந்த நிகழ்வை நீங்கள் அடையிறது தான். அடைஞ்சதுக்கப்புறம் அதே நிகழ்வு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது நடந்தால் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு தான் நீங்கள் யோசிக்க போகிறீங்க. அப்போ இந்த மகிழ்ச்சி முக்கால்வாசி நேரம் உங்களுக்கு வரத்துக்கு காரணம் இல்லாத ஒரு விஷயத்தை அடைய வைக்கிறதுக்கான ஒரு தூண்டுதல் தான்.
அதனால் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி இருக்க போகிறது நம்ம கிடையவே கிடையாது. இதை தான் ஹெடானிக் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று கிடைச்சதுக்கப்புறம் கிடைக்காத விஷயத்தை நோக்கி ஓடக்கூடிய ஒரு தன்மை. அதுக்காகலாம் நீங்கள் இதுக்கப்புறம் சந்தோஷமாகவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது இப்போ இருக்க நிலையை விட ஒரு பெரிய சந்தோஷத்தை நம்மளால் அடைய முடியாதுன்றது கிடையாது. ஆனால் வெளியே ஏதோ ஒரு நிகழ்வு மூலமாக அடைய முடியாது. அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் காரணம் அப்படின்றத புரிஞ்சுப்போம். 50% நம்மளோட ஜெனட்டிக்ஸ் தான் காரணம். அதை நம்ம எல்லோரும் ஒத்துக்கிட்டாகணும். ஒரு 40% நம்மளோட எண்ணங்களும் நம்ம எப்படி உள்ளே நம்மளை வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது காரணம். 10% வெளியே நடக்கக்கூடிய நிகழ்வு, நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் காரணம். அப்போ இதில் இருக்கிறதுலையே மிகப்பெரிய கண்ட்ரோல் எதில் இருக்குன்னா, நம்ம எப்படி சிந்திக்கிறோம், நமக்குள்ளே நம்ம யாராக இருக்கோம் அப்படின்றது தான். அதை மாற்றுறது மூலமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். அப்போ கூட எப்போவுமே சந்தோஷமாக இருக்கவே மாட்டீங்க. அடுத்து இந்த எமோஷனை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணுன்னா இன்னொரு முக்கியமான கான்செப்டை புரிஞ்சுக்கணும். அதோட பேர் தான் ஈகோ. இந்த ஈகோனா என்ன? ஈகோன்றது என் வாழ்க்கையில் இவ்வளவு நாளாக எந்த கதையை நான் உண்மைன்னு எனக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கனோ, அதற்கு ஒரு ஆபத்து வரப்போ என்னோடய எமோஷன் என்னோடய உயிரை எப்படி காப்பாற்றுமோ அதே மாதிரி அந்த கதையை காப்பாற்றணுன்ற முயற்சியில் ஈடுபட்டால் அதை தான் நம்ம ஈகோ அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ஏதோ ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போ அந்த மதத்தை பார்த்து அது ஒரு முட்டாள்தனமான விஷயங்க அப்படின்னு நான் சொன்னால் உங்களுக்கு எப்படி தோணுது? உடனடியாக கோபம் வருதில்ல? இல்லை நீங்கள் ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியில் இருப்பீங்க, ஏதோ ஒரு கட்சிக்கு இப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு கட்சி இருக்கும், அதையும் மக்கள் ஆதரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் நம்பக்கூடிய ஒரு அரசியல் கொள்கை, நீங்கள் ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு எதிரான ஒரு கொள்கையை இல்லை எதிரான ஒரு கட்சிக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு இந்த வீடியோவில் இப்போ நான் சொன்னேன்னா உடனடியாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இவ்வளவு நேரம் இந்த வீடியோ ஏதோ பயனளிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நீங்கள் இந்த ஒரே ஒரு வார்த்தையினாலையும் இந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்னாலையும் இந்த வீடியோலேருந்து வெளியே போவீங்க. இதுக்கு என் சேனலுக்கே நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நான் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நீங்கள் ஒரே வார்த்தையில் எப்படி என்னை மோசமானவன் அப்படின்னு சித்தரிச்சிங்க? அதுக்கு காரணம்தான் ஈகோ. நான் நம்பக்கூடிய விஷயம், நான் ஆதரிக்கக்கூடிய விஷயம், என் வாழ்க்கையின் கதை, இது மட்டும்தான் உண்மையாக இருக்கணும், இதை நான் பாதுகாக்கணும், இதை தவிர வேறு எந்த ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சாலும் ஏதோ ஒரு நபர் சொன்னாலும் அவங்கள ஒரு எதிரியாக பார்க்கணும், அவங்கள ஒரு கெட்டவங்களாக பார்க்கணும் அப்படின்னு என்னோடய எமோஷன் வேலை செஞ்சால் அது ஈகோ. இங்கே ஈகோக்கு நீங்கள் என்ன செய்யணும்? முதல்ல எனக்கு ஈகோ இருக்குன்றதை நம்ம கவனிக்க கற்றுக்கணும். இந்த கவனமும் அதாவது இந்த விழிப்புணர்வும் ஈகோவும் ஒரே இடத்துல இருக்கவே முடியாது. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருக்குது, நான் ஏதோ ஒரு கதையை நம்பிக்கிட்டு இருக்கேன், அந்த கதைக்கு எதிரான விஷயத்தை யாராவது சொன்னால் என்னோடய எமோஷன் அங்கே பீக்குக்கு போகுது அப்படின்றத கவனித்தாலே அந்த ஈகோவை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். இந்த ஈகோ எனக்கு இருக்குன்றதை நீங்கள் கவனிக்கணும்னா சில விஷயத்தை அடையாளம் காண்றது மூலமாக ஈகோ என்கிட்ட இருக்குன்றது நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எல்லாருக்கிட்டையும் ஈகோ இருக்கும், ஆனால் அது எப்போ வருதுன்றதை சுலபமாக கண்டுபிடிக்க முடியும். இந்த ஈகோவுக்கு எப்போவுமே ஏதோ ஒரு ஐடென்டிட்டி, ஏதோ ஒரு அடையாளம் அப்படின்றது தேவை. தானாக அது வராது, ஏதோ ஒரு அடையாளத்தை பிடிச்சிக்கிட்டு தான் இந்த ஈகோன்றது வரும். அந்த அடையாளம் ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு கடவுளாக இருக்கலாம், ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம், ஒரு நபராக இருக்கலாம். ஒரு பொருள் எப்படி, நான் இந்த பொருள் வச்சுருந்தால் தான் அடுத்தவன் என்னை மதிப்பான், என்கிட்ட இருக்கிற பொருள் தான் இருக்கிறதுலையே சிறந்தது, நான் என்ன வச்சுக்கிட்டு இருக்கனோ அதான் பெருசு, என்னோடது தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறது. அது வச்சுக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் இப்படிப்பட்ட மனிதர் தான் அப்படின்னு அடையாளம் காண்றது. இல்லை என்னோட நம்பிக்கை, இன்றைக்கி பல பேர் அவங்களோட நம்பிக்கைக்காக உயிரையே கொடுக்க தயாராக இருக்காங்க. இந்த எமோஷன் உயிரை காப்பாற்றுறத விட அவங்களோட நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்கு அதிக முன்னுரிமை அங்கே கொடுக்குது. சில நேரத்தில் இது பல பேருக்கு பயனுள்ள விஷயமாக போகும். பல போராளிகள் உருவானதும் பல தியாகிகள் உருவானதும் இதனால தான். எப்போ அவங்க நம்பிக்கை பல பேருக்கு ஒரு நல்லதை செய்தோ அப்போ அது ஒரு பெரிய உன்னதமான விஷயமாக மாறுது. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் சின்ன சின்ன நம்பிக்கைக்கு பல நம்பிக்கைகள் இருக்கிற இடத்துல என்னோட நம்பிக்கை தான் முக்கியம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்தேன்னா அது சில சமயத்தில் முட்டாள்தனமாகவும் போய் முடியலாம். இல்லை சில நேரத்தில் அது அடுத்த நபர் மீது இருக்கக்கூடிய உறவை பிடிச்சிக்கிறது மூலமாகவும் வரும். சில நேரத்தில் எனக்கு யாரை தெரியுமா, என்னோட இந்த நபர் யார் தெரியுமா, நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுப்பாருன்னு ஏதோ ஒரு நபரை நம்ம பிடிச்சிப்போம். சில நேரத்தில் நம்மளோட குழந்தைகளையே அப்படி நம்ம சொல்வோம், என்னோடய குழந்தைகள் என்னெல்லாம் பண்ணுறாங்க தெரியுமா, அவங்க எவ்வளவு பரிசு வாங்கியிருக்காங்க தெரியுமா, அவங்க தானாகவே என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுப்பாங்க தெரியுமா அப்படின்னு. ஏதோ என்னோட குழந்தைகள் நான் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள் மாதிரி, என்னோட பொசஷன் மாதிரி நம்ம நடத்துறது. இந்த ஈகோக்கு இதுதான் ஒரு சிறந்த அடையாளமே. இருக்குன்ற ஒரு விஷயத்தை நான் அப்படின்னு நினச்சிக்கும். என்னோட குழந்தைகள் இருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறாங்க, அவங்க செய்கிறது எனக்கு உரிதானது, அது எனக்கு பெருமையை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஏதோ ஒரு மதம் இருக்கும், கடவுள் இருக்கும், நம்பிக்கைகள் இருக்கும், அதெல்லாம் இருக்குது.
அதெல்லாம் என்னோடது, எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறது, அதுதான் நான் அப்படின்னு நினைக்கிறது, என்னை கொண்டு போய் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதோட அடையாளப்படுத்திக்கிறது. இந்த ஈகோ எப்போவுமே ஒரு கம்பேரிசனில் இருக்கும், ஒரு ஒப்பிடுதலோடையே இருக்கும். என்கிட்ட இருக்கிறது என்ன, ஓன்ட்ட இருக்கிறது என்ன அப்படின்னு யோசிக்கும். எப்போவுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது. எது கிடைச்சாலும் இது போகிறோம் அப்படின்னு அது நினைக்காது. அதோட ரொம்ப முக்கியமாக நம்மளோட செல்ஃப் ஒர்த் அடுத்தவங்களோட பார்வை சார்ந்தது அப்படின்னு அது நம்பிக்கிட்டே இருக்கும். என்னை அடுத்தவங்க பார்க்குறாங்க, என்னை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கும். நான் ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு அது ரொம்ப அமைதியை கொடுக்குது, என் வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது, நான் ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன். அதை அடுத்தவன் எப்படி பார்த்தா எனக்கு என்ன அப்படின்னு அது யோசிக்காது. அடுத்தவன் அதை சரியாக பார்க்கணும், அவனும் அதை எனக்கு சப்போர்ட் பண்ணணும், அவன் அதை தவறாக பேசிடக்கூடாது, தவறாக பேசினா கூட பரவாயில்ல, அவன் வேற ஒரு ஐடியாலஜியோடு இருக்கக்கூடாது அப்படின்னு அது சொல்லும். எப்போவுமே சுற்றி இருக்கிற நபரை விட நான் சிறந்தவன் அப்படின்னு அது நம்பிக்கிட்டே இருக்கும். இதை பல இடத்துல நம்மளால் கவனிக்க முடியும். புறம் பேசுகிறதுல கூட நம்மளால் பார்க்க முடியும். நமக்கு புறம் பேசுறது ஏன் அவ்வளோவா பிடிச்சிருக்கு? ஒருத்தவன் தவறாக ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னா அவன் தவறாக கூட பண்ணியிருக்க வேணாம், நம்மளால் அதை ஏற்றுக்க முடியல அப்படின்றதுனால அதை பற்றி நம்ம ஏன் அவ்வளவு ஆசையோட அவ்வளவு ஆர்வத்தோடு அடுத்தவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கோம், அந்த காசிப் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? காரணம் என்னென்னா, அடுத்தவன் தரக்குறைவானவன் அப்படின்றத காட்டுறது மூலமாக நான் ஸ்டாண்ட் அவுட் ஆகிறேன், நான் சிறப்பானவன் அப்படின்றது இந்த ஈகோ காட்ட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஈகோ தான் இருந்துட்டு போதேன், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி தான். எப்படி ஒரு சர்வைவல் மெக்கானிசம் சூழலுக்கு பொருந்தி போகாதப்ப நமக்கு அது பெயினை கொடுத்துக்கிட்டே இருக்கோ, நமக்கு ஒரு எமோஷனல் ஸ்டெபிலிட்டி அது கொடுக்கலையோ, அதே மாதிரி தான் இந்த ஈகோவும். இந்த ஈகோ எப்போ அளவுக்கு அதிகமாக நம்மள்ட்ட இருக்கோ அப்போயும் நம்மளால் ஒரு நல்ல எமோஷன் நிலையில் இருக்க முடியாது. நம்மளோட உணர்ச்சிகள் கண்ணா பின்னான்னு வரும், அது நமக்கு தொடர்ந்து வலியை தான் கொடுக்கும். ஏன்னா எப்போ இந்த ஈகோவை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கணும், இந்த உலகம் நான் சொல்கிற மாதிரிலாம் இருக்க போகிறதில்ல. என்னை எப்போவுமே நான் நினைக்கிற விஷயத்துக்கு மாறான நபர்கள் இருக்க தான் போகிறாங்க. என்னோட ஈகோவை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி இருந்துக்கிட்டே இருக்கிறப்போ என்னோட எமோஷன் என்னோட கட்டுப்பாட்டில் இருக்காது, அடுத்தவங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அப்போ எமோஷனை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும்னா அடுத்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். ஈகோன்ற விஷயத்தை அளவுக்கு அதிகமாக நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம், தேவையில்லாத இடத்துல வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா என்னோட எமோஷன் அனைத்தையும் இன்னொரு நபர் கையில் கட்டுப்பாட்டில் கொடுத்துட்டேன். அவங்க செய்கிற செயல்கள் மூலமாகவும் அவங்க பேசுகிற வார்த்தைகள் மூலமாகவும் என்னோட எமோஷனை ரொம்ப சுலபமாக அவங்களால கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்க முடியும். இந்த உணர்ச்சிகளை நம்ம ஒழுங்காக கையாளணும் அப்படின்னா உணர்ச்சிகளோட தன்மையை புரிஞ்சுக்கணும், அதோட இயற்கையை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த எமோஷன் எப்படிலாம் நடந்துக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாலே அதை நம்மளால் தெளிவாக கையாள முடியும். அதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முதல் தன்மை என்ன தெரியுமா? இந்த எமோஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தன்மை, அதை நம்மளால் கணிக்கவே முடியாது. ரெண்டாவது, அது வரும் போகும். எந்த ஒரு உணர்ச்சியும் எமோஷனும் நம்ம கூட நிலைத்து இருக்கும் அப்படின்றது கிடையாது. ஆரம்பத்தில் எப்படி இந்த மகிழ்ச்சி நம்ம கூட நிலைத்து இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொன்னோம், அதே மாதிரி தான் எல்லா உணர்வுகளும். அது வரும் போகும், நிலைத்து இருக்க போகிறதே கிடையாது. எப்போவுமே அப்படியே அது இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ சந்தோஷமாக இருப்பீங்க, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சோகன்றது வரதான் போகுது. அப்போ இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த எமோஷன் ஒரு கணிக்க முடியாத விஷயம், வரும் மாறும் போயிட்டே இருக்கும் அப்படின்னா அதை வச்சு என்னென்னா அடையாளப்படுத்திக்க கூடாது. சோகமாக இருக்கேன்னா சோகமாக இருக்கணும், அதுக்காக நான் சோகமானவன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. என் வாழ்க்கையிலலாம் சந்தோஷம் வருமா அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் சோகமாக இருக்கவே கூடாதே அப்படின்னும் நீங்கள் சொல்லக்கூடாது. அதே மாதிரி தான் நான் சந்தோஷமாக தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இது எல்லாமே உங்களை நீங்கள் ஒரு எமோஷன் கூட அடையாளப்படுத்திக்கிறது. என்றைக்குமே எமோஷன் கூட உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக்காதீங்க, ஏன்னா அது வரும் போகும், அதை உங்களால் கணிக்கவே முடியாது. இந்த எமோஷனுக்கு இருக்கக்கூடிய அடுத்த தன்மை என்ன தெரியுமா? நம்ம பொதுவாக நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எமோஷனை நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறதுக்காக நெகட்டிவ் எமோஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எதில் நமக்கு வலியை தருதோ அதெல்லாம் நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்படின்னு நம்ம பெயரிட்டுக்கலாம். அது ஒரு பேசுகிறதுக்கு, இந்த காணொலியில் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்ல முடியாது. வலி தரக்கூடிய ஒரு எமோஷன், அதுக்கு என்னென்னலாம் லிஸ்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக நான் நெகட்டிவ் எமோஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அதுக்காகலாம் நெகட்டிவ் எமோஷன் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையாகவே எதிர்மறையான விஷயங்கள் கிடையாது, தேவையில்லாத விஷயம் கிடையாது, கெட்ட விஷயம் கிடையாது. எமோஷனில் எதுவுமே கெட்ட எமோஷன் அப்படின்னு கிடையாது, நல்ல எமோஷன் அப்படின்னும் கிடையாது. உணர்வுகள் உணர்வுகள் அவ்வளோதான். அது நல்லதாக இருக்கணும் கெட்டதாக இருக்கணும் அப்படின்றது கிடையாது. அது எல்லாமே ஒரு காரணத்துக்காக வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த நெகட்டிவ் எமோஷன் நம்ம சொல்லக்கூடிய இந்த உணர்வுகள், இந்த வலி தரக்கூடிய உணர்வுகள் எதுக்காக வருது? உங்களுக்கே தெரியும். வலி எதுக்கு நமக்கு வருது? நெருப்பில் போய் கையை வச்சு பாருங்கள், கை சுடும், அது ஒரு வலியை தான் நமக்கு கொடுக்கும். அது நமக்கு என்ன சொல்லுது? அங்கேருந்து கையை எடு, ஏதோ ஒரு செயலை செய் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி தான் நமக்கு வலி தரக்கூடிய உணர்வுகள் வருதுன்னா ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய சொல்லுது, இல்லை நம்ம இருக்கக்கூடிய சூழல் கொஞ்சம் வலியை நமக்கு தருது, காலப்போக்கில் அது மாறவும் போகுது. இந்த எமோஷனுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு தன்மை என்னென்னா, அது உங்களை சுலபமாக ஏமாற்றிடும். நல்லா கவனித்து பாருங்கள். ஒரே சூழலில் நம்ம இருப்போம், ஒரே வேலைக்கு தான் போயிட்டு வந்துட்டு இருப்போம், ஒரே மாதிரி தான் சம்பளத்தை வாங்கியிருப்போம், ஒரே அளவில் தான் பேங்க்கில் பணம் வச்சுருப்போம். ஒரு நாள் நம்மள்ட்டெல்லாம் பணமே இல்லை அப்படின்னு வருத்தப்படுவோம் நம்மளோட ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷனை நினச்சி.
ஒரு நாள் நம்மள்ட்ட எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுவோம். ஒரே நிகழ்வு ஒரு நாள் சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு நாள் நமக்கு வருத்தத்தை கொடுக்கும். இப்படிப்பட்ட ஒரு மாயாஜாலத்தை இந்த எமோஷனால் பண்ண முடியும். அன்றைக்கி உடம்புல எப்படிப்பட்ட ஒரு வேதியியல் மாற்றங்கள் நடந்திருக்குன்றதை பொறுத்து வேறு வேறு எமோஷன் ஒரே நிகழ்வு ஒரே சூழலில் வரும். இது ஒரு பெஸ்ட் டூலாக நீங்கள் பயன்படுத்தலாம் எமோஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு. தொடர்ந்து எழுதக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க. அப்படி எழுதும் போது ஒரே சூழல் எப்படி எனக்கு சந்தோஷத்தை ஒரு நாள் கொடுத்துருக்கு, இன்னொரு நாள் எனக்கு எப்படி அதே சூழல் ஒரு சோகத்தை கொடுத்துருக்கு அப்படின்றத கவனிப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறப்போ அதை பார்க்கும்போது இந்த எமோஷன் எவ்வளவு ஒரு மாயாஜாலத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு, உங்களை எப்படிலாம் ஏமாத்துது அப்படின்றத நீங்கள் கவனிக்க முடியும். ரெண்டாவது, இந்த எமோஷன் என்னோட செயலை பாதிக்கக்கூடிய தன்மையும் வச்சுருக்கு. அதாவது நம்ம பாசிட்டிவ் எமோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்போ எனக்குள்ளே இருக்கோ அப்போ நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பேன், ரொம்ப தைரியமான விஷயங்களை செய்வேன், வாழ்க்கையவே ஒரு நேர்மறையான பார்வையோடு பார்ப்பேன். அதுக்காக தான் அது வருது. நீ ரொம்ப சேஃபாக இருக்க, இப்போ நீ முன்னேற்றத்துக்கான செயலை செய் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அது வருது. அதனால அந்த எமோஷன் எப்போ என்கிட்ட இருக்கோ வாழ்க்கையில் நிறைய நான் புது விஷயத்தை ட்ரை பண்ணுவேன், பாசிட்டிவான செயல்களை செய்வேன். இந்த நெகட்டிவ் எமோஷன் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுக்கு வருதுன்னா ஆபத்தான சூழலில் இருக்க பார்த்து இருந்துக்கன்னு சொல்கிறதுக்கு வருது. அப்போ அது வரப்போ எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்காது, கான்ஃபிடென்ட்டாக ஒரு செயலை செய்யணும்னு எனக்கு தோணாது. ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு போகணும்னு நினச்சாலும் பயம் வரும். அது பயம் சார்ந்த இல்லை இந்த நெகட்டிவ் செயல்களை தான் எனக்கு தொடர்ந்து கொடுக்கும். இந்த எமோஷனுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு தன்மை தான் அது சார்ந்த சிந்தனையை மட்டுமே அட்ராக்ட் பண்ணுறது. எப்போ நான் சோகமாக இருக்கணும் அப்போ என்னோட சிந்தனை முழுக்க திரும்ப திரும்ப சோகமான சிந்தனை தான் ஓடும். என்றைக்காவது சோகமாக இருந்துக்கிட்டு ஒரு சந்தோஷமான சிந்தனையை நீங்கள் மனதில் ஓட்டிருக்கீங்களா? அப்படி ஓட்டவே முடியாது. ஏன்னா எப்போ என்னோடய உணர்வு ஒரு விதமாக இருக்கோ அது சார்ந்த சிந்தனையை தான் நான் யோசிப்பேன். இது ஒரு இயல்பான விஷயந்தான். ஆனால் இங்கே ஒரு தவறாக நம்ம பண்ணிவிடுவோம். என்னோடய எமோஷன் எதுக்காக வந்ததோ அதை பற்றி யோசிக்கிறது பிரச்சனை கிடையாது. அதாவது நான் ஒரு இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிட்டேன், ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன், இப்போ எனக்கு சோகமாக இருக்கணும், சோகமாக தான் இருக்குது. அப்போ நான் உடனடியாக என்ன யோசிக்கணும்? எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோமே, ஒழுங்காக படிச்சுருந்துருக்கலாமோ, இல்லை அடுத்து நான் என்ன படிக்கலான்னு அதை நினச்சி நான் ஒரு சோகமாகவே இருக்கேன் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நம்ம அடுத்து வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோமே, இப்போ காலேஜில் நமக்கு சீட் கிடைக்குமான்னு தெரியலையே, வேறு ஏதாவது காலேஜ் போக முடியுமா, அப்படிலாம் நான் யோசித்து ஃபீல் பண்ணுறேன்னா அது ஒரு பாசிட்டிவான சைன். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நெகட்டிவான எமோஷன் இருக்குன்றதுக்காக நான் எதுக்காக அந்த எமோஷன் எனக்குள்ளே வந்துச்சோ அதை மறந்துட்டு வேறு நெகட்டிவான சிந்தனையை உள்ளே கொண்டு வரக்கூடாது. எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோமே, கொஞ்சம் சோகமாக இருப்போம் அப்படின்னு நம்ம சோகமாக இருக்கோம்னு வச்சுப்போம். அப்போ யோசிக்கும் போது நான் ரொம்ப உடல் எடையோடு இருக்கனே, நான் உடல் எடையோடு இருக்கிறது என் ஆரோக்கியத்துக்கு எவ்வளோ மோசம், நானே ரொம்ப மோசமான ஆள் தான் போல இருக்குது, அதனால தான் என்னோடய வெயிட் அதிகமாக இருக்குது, எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ மோசமானவங்களாக இருக்காங்க, அவங்க ஏன் நம்மளை இந்த மாதிரி ஸ்கூலில் படிக்க வைக்கல, நம்ம கூட இருக்கிறவங்களாம் ஏன் இவ்வளோ மோசமானவனாக இருக்கான் அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் எதனால சோகம் வந்ததோ அதை மறந்துட்டு சோகமாக இருக்கிறதுனால மற்ற நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளாரக்கூடாது. அப்போ இந்த நெகட்டிவ் தாட்ஸை நம்ம சஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, நிறைய சேகரித்து ஒரே நேரத்தில் வச்சுக்கக்கூடாது. எதுக்காக வந்ததோ அதை பற்றி சிந்திக்கிறது தப்பு கிடையாது. இங்கே நம்ம செய்யக்கூடாத இன்னொரு விஷயம் என்னென்னா, நெகட்டிவான எமோஷன் இருக்குது, அதை மாற்றணுன்றதுக்காக பாசிட்டிவாக யோசிக்க போகிறேன் அப்படின்னு திரும்ப 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 முயற்சி பண்ணக்கூடாது. அது நடக்க போகிறதும் கிடையாது. யோசிச்சு பாருங்கள், ரொம்ப சோகத்தில் இருக்கீங்க, அப்போ ஒரு நபர் வந்து பாசிட்டிவாக யோசி அப்படின்னு சொன்னாருன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அதெல்லாம் செய்ய முடியாது. இவ்வளவு நேரம் இந்த எமோஷனை நம்ம புரிஞ்சிக்க முயற்சி பண்ணோம். இந்த எமோஷன் ஏன் வருது, இந்த எமோஷனோட இயற்கை என்ன, குணாதிசயங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். சிம்பிளாக சொல்லணுன்னா, என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையாக இருக்கணும்னா அதை நான் பிரச்சனைன்னு பெயரிடணும். ஒரு பிரச்சனைன்னு பார்க்காத வரைக்கும் அந்த பிரச்சனையாக இருக்க போகிறதே கிடையாது. அதாவது என்னோடய எமோஷனல் ஸ்டேட்டை பொறுத்து வெளியே நடக்கக்கூடிய நிகழ்வை நான் பிரச்சனையாக பார்க்க முடியும், வாய்ப்பாகவும் பார்க்க முடியும். நம்ம அதாவது கன்வென்ஷனலாக சொல்லக்கூடிய வகையில் ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்டில் என்னோடய எமோஷன் இருந்ததுன்னா வெளியே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நான் பாசிட்டிவாக தான் பார்ப்பேன். அப்போ என்னோடய வாழ்க்கை தரம்ன்றது கட்டாயம் உயரும். என்னோடய எமோஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து என் வாழ்க்கை தரம் மாறப்போகுது. ஏன்னா அந்த எமோஷனை பொறுத்து தான் வெளியே நடக்கக்கூடிய நிகழ்வையும் மற்ற விஷயங்களையும் நான் கணக்கிடவே போகிறேன். அப்போ இங்கே சிம்பிளாக நம்ம அடுத்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னென்னா, அப்போ என்னோடய எமோஷனை எப்போவுமே பாசிட்டிவான ஸ்டேட்டில் வச்சுருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? அதாவது எப்போவுமே பாசிட்டிவான ஸ்டேட்டில் நம்மளால் வச்சுருக்க முடியாது தான், ஆனால் அட்லீஸ்ட் அதை ஒரு ஆரோக்கியமான நிலையில் என்னால் வச்சுக்க முடியுமா? எப்போ தேவையோ அப்போ மட்டும் வருத்தம் வரா மாதிரி என்னால் அதை கவனிச்சிக்க முடியுமா? அதை ஆரோக்கியமாக எப்படி நான் பார்த்துக்கிறது? அதுக்கு நான் என்னோடய எமோஷனை எதெல்லாம் பாதிக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும், அதை சரியான வகையில் நான் வச்சுக்கணும். அப்போ என்னோடய எமோஷனை எதெல்லாம் பாதிக்கும்? முதல்ல தூக்கம். நீங்கள் ஒழுங்காக தூங்காமல் நான் நல்ல எமோஷனில் இருக்கணும், என்னோடய எமோஷன் ஸ்டேட் வந்து ஒரு ஆரோக்கியமான நிலையில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இருக்க போகிறதே கிடையாது. என்னோடய எமோஷனை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற ஆர்வத்தில் இந்த வீடியோவையே நான் 1 மணிக்கு நைட்டு பார்த்துட்டு இருந்தேன்னா
என்னோடய எமோஷனல் ஸ்டேட் ஒழுங்காலாம் இருக்க போகிறதில்ல, அதை என்னால் ஒழுங்காக மேனேஜ் பண்ணவும் முடியாது. யாரெல்லாம் 6 மணி நேரத்துக்கு கம்மியாக தூங்குறாங்களோ அவங்களாம் ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டடி சொல்லுது. அவங்க அதிகமாக பதட்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டடி சொல்லுது. யாரெல்லாம் சரியான நேரத்துக்கு தூங்கி சரியான நேரத்துக்கு எந்திரிக்கிறாங்களோ, ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் தூங்குறாங்களோ அவங்கெல்லாம் வாழ்க்கையில் அதிகமாக சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டடி சொல்லுது. ஸ்லீப் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி நம்ம ரொம்ப டீப்பாக பேசியிருக்கோம். அதை ஒரு வாட்டி பார்த்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். என்னோட எமோஷனை பாதிக்கக்கூடிய அடுத்த விஷயம்தான் என்னோட உடல். என்னோடய உடல் மொழி எப்படி இருக்குன்றதை பொறுத்து என்னோடய எமோஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறாங்க. ஒரு சில நபர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்கள ஒரு பாசிட்டிவான பாடி லாங்குவேஜோடு உட்கார சொல்கிறாங்க. ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி பெரிய ஸ்பேஸை ஆக்குபை பண்ணிக்கிட்டு நல்ல கை காலெலாம் விரித்து ஒரு பாசிட்டிவாக உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேரை குறுகி உட்காருங்க, ஒரு இடத்த ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க, அதாவது பாதிக்கப்பட்ட நபர் மாதிரி உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரையும் அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க, 2 குரூப்பையும். யாரெல்லாம் ரொம்ப ஒரு விசாலமான இடத்த எடுத்துக்கிட்டாங்க, யாரெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக உட்காந்துருந்தாங்களோ, ஒரு பாசிட்டிவான பாடி லாங்குவேஜில் இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் டெஸ்டோஸ்ட்ரோனோட அளவு 26% அதிகரிச்சு தான். கார்டிசால், இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட அளவு 10% குறைஞ்சி தான். அவங்க வாழ்க்கையில் அடுத்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு 86% அதிகமாக தயாராக இருந்தாங்களாம். அப்போ பாசிட்டிவான பாடி லாங்குவேஜ் இருந்தால் நீங்கள் பாசிட்டிவாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வை பாசிட்டிவாக தான் பார்ப்பீங்க. அப்போ நான் பாசிட்டிவான பாடி லாங்குவேஜை வச்சுக்கிறது எப்படி? அது ரொம்ப கடினமான விஷயம் தான். எல்லா நேரத்துலையும் கவனத்தோடு இருக்க முடியாது. ஆனால் சில விஷயத்தை நீங்கள் கவனமாக செய்ய முடியும். அது என்னென்னா, 1 உடற்பயிற்சி பண்ணுறது. ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க, இல்லை முடிஞ்சால் உடற்பயிற்சி பண்ணுங்கள். இப்போ உடற்பயிற்சி பண்ணுறப்போ என்றைக்காவது ஒரு நெகட்டிவான பாடி லாங்குவேஜோடு இருந்திருக்கீங்களா? அதாவது உடம்பை குறுக்கிக்கிட்டு உடற்பயிற்சி பண்ண முடியுமா? அப்படி பண்ணவே முடியாது. அதனால் உடற்பயிற்சி பண்ணுங்கள். எப்போ உடற்பயிற்சி பண்ணுறோமோ அப்போ நம்மளோட மசில் ஒழுங்காக வளர ஆரம்பிக்கும். மசில் அதிகமாக இருந்தாலே நீங்கள் பாசிட்டிவான போஸ்டரில் தான் எப்போவுமே இருப்பீங்க. அடுத்து நம்மளோட எமோஷனை அதிகம் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் நம்மளோட எண்ணங்கள், தாட்ஸ். நம்ம எப்படி யோசிக்கிறோன்றது நம்மளோட எமோஷனை கட்டாயம் பாதிக்கும். எப்படிப்பட்ட எமோஷனில் இருக்கோமோ அது சார்ந்த சிந்தனை நமக்கு வரும். அதே நேரத்தில் எப்படிப்பட்ட சிந்தனை வச்சுருக்கோமோ அது சார்ந்த எமோஷனை நம்மளால் உருவாக்கவும் முடியும். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நெகட்டிவான எமோஷனல் ஸ்டேட்டில் இருந்துட்டு பாசிட்டிவாக யோசிக்கிறதெல்லாம் கஷ்டம்னு சொன்னேன். அப்போ என்ன தான் பண்ணுறது? சிம்பிளாக ஒரு விஷயம் பண்ணலாம். அதாவது எமோஷன் பீக்குக்கு போனதுக்கப்புறம் அதை மாற்ற போகிறேன் சிந்தனை மூலமாக அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஆனால் சாதாரண நேரத்தில் சிந்தனையை கையாளுறதுக்கு நம்ம பயிற்சி பண்ணலாம். ஒரு மெடிடேஷன் பண்ணலாம். மெடிடேஷன் பண்ணும்போது என்னோட சிந்தனையை நான் கவனிக்கலாம். சிந்தனை என்னை விட கொஞ்சம் அப்பாற்பட்ட விஷயம், அதாவது நான் என் சிந்தனை இல்லை அப்படின்றத மெடிடேஷன் மூலமாக கவனிக்கலாம். இல்லைன்னா சாதாரண நேரத்தில் விஷுவலைசேஷன் நீங்கள் பண்ணலாம். அதாவது ஒரு கற்பனையில் நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கலாம். அதை பார்க்குற மாதிரி அதுக்கு ஒரு ஷேப்பை நீங்கள் கொடுக்கலாம். சாதாரண நேரத்தில் உங்களோட சிந்தனையை பாசிட்டிவான ஸ்டேட்டில் வச்சு பழகுனீங்கன்னா தேவையில்லாத நெகட்டிவ் எமோஷன் வரதை கட்டாயம் தவிர்க்கலாம். அடுத்து நம்மளோட எமோஷ்னல் ஸ்டேட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், நம்ம வாயிலேருந்து வரக்கூடிய வேர்ட்ஸ். இந்த வார்த்தைகள் சரியாக இருந்ததுன்னா தேவையில்லாமல் நெகட்டிவ் எமோஷன் நமக்கு வராது. அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறப்போ எப்படிப்பா இருக்க அப்படின்னு கேட்டால் சும்மா சொல்லுன்றதுக்காக எனக்கு என்ன வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா, என்றைக்கு நான் நல்லா இருந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. எப்போவுமே பேசக்கூடிய வார்த்தைகளை பாசிட்டிவாக பேசுங்க. பாசிட்டிவான வார்த்தைகளை தொடர்ந்து எழுதுங்க. பாசிட்டிவான அஃபர்மேஷன் பண்ணுங்கள். அதாவது பாசிட்டிவான விஷயத்தை எழுதி அதை வாய் விட்டு சத்தமாக படிங்க, நீங்களே கேளுங்க. அது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும், உங்களை சார்ந்ததாக இருக்கணும், அது நல்ல விஷயமா இருக்கணும். எது வேணான்றது எழுதக்கூடாது, எது வேணும் எது பாசிட்டிவோ அதை எழுதணும். அதை தொடர்ந்து வாய் விட்டு சத்தமாக படிக்கணும். இதை தாண்டி நம்மளோட எமோஷன் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் நம்ம விடக்கூடிய மூச்சு. எப்படி மூச்சு விடுறோன்றது நம்மளோட எமோஷனல் ஸ்டேட்டை கட்டாயம் பாதிக்கும். ரொம்ப ஆழமாக நான் மூச்சு விட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு ரிலாக்ஸிங் ரெஸ்பான்ஸ்ன்றது கிடைக்கும், மனது கொஞ்சம் அமைதி அடையும். வேகமாக நான் மூச்சு விடுறேன் அப்படின்னா அது ஒரு பதட்ட நிலையை நமக்கு கொடுக்கும். அப்போ எப்படிப்பட்ட உணர்வு வேணுமோ அந்த மாதிரி மூச்சு பயிற்சி நீங்கள் பண்ணணும். நிறைய மூச்சு பயிற்சி சொல்லக்கூடிய கிளாஸ் இருக்குது, நீங்கள் அட்டன் பண்ணலாம். இல்லை நானே ப்ரீத் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி பேசியிருக்கேன், அதை நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். கொஞ்சம் டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா மூச்சை பொறுமையாக நிதானமாக விடுறதே ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்டை உங்களுக்கு கொடுக்கும். நம்மளோட என்விரான்மெண்ட், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்மளோட சரௌண்டிங்கும் நம்மளோட சூழலும் நம்மளோட எமோஷனை கட்டாயம் பாதிக்கும். அப்போ எப்படிப்பட்ட சூழலில் நம்ம இருக்கோம் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே நான் சூழல் அப்படின்னு சொல்கிறதுனால நான் உட்காந்துருக்கிற ரூமை பற்றி மட்டும் பேசலை. நான் எப்படிப்பட்ட டிவி ஷோ பார்க்குறேன், நான் எப்படிப்பட்ட ஒரு வீடியோஸை யூடியூப்பில் பார்க்குறேன், இன்ஸ்டாகிராமில் பார்க்குறேன், இன்ஸ்டாகிராமில் யாரை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், எப்படிப்பட்ட நண்பர்கள் எனக்கு இருக்காங்க, எந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நான் தொடர்ந்து கன்சியூம் பண்ணுறேன், இது எல்லாமே சூழல் பொறுத்து தான் அமையும். இது எல்லாமே சூழலுக்குள்ளே தான் வரும். இது அனைத்தையும் பாசிட்டிவாக வச்சுக்கிறது மூலமாகவும் நம்மளால் பாசிட்டிவான ஒரு எமோஷனல் ஸ்டேட்டில் இருக்க முடியும். கடைசியாக ஒரு இசை, மியூசிக்.
நல்ல இசையை கேட்கறது மூலமாகவும் நம்மளோட எமோஷனல் ஸ்டேட்டை நம்மளால் ஒழுங்காக வச்சுக்க முடியும். இது நமக்கே தெரியும். இந்த விஷயங்களை நம்ம நேர்மறையாக வச்சுருந்தோம்னா நம்மளோட எமோஷன் எப்போவுமே நேர்மறையாக இருக்கும். இங்கே நான் உடனடியாக நேர்மறையான எமோஷன் மட்டும்தான் இருக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் தேவையில்லாத நெகட்டிவ் எமோஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். ஒரு எமோஷனை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறது எப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனால் என்னோட எமோஷனை மாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? எனக்கு தொடர்ந்து நெகட்டிவான எமோஷன்ஸ் வருது, அதை என்னால் மாற்ற முடியுமா? கட்டாயம் மாற்ற முடியும். அதுக்கு முதல்ல எமோஷன் எப்படி உருவாகுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எமோஷன்ஸில் 2 வகையான எமோஷன்ஸ் இருக்குது. ஒன்று நிஜமாக நடக்கக்கூடிய நிகழ்வுனால நமக்கு வருது. திடீர்னு ஏதோ ஒரு பாம்பை பார்க்குறோம், பயம் வரும். இது அந்த நிகழ்வுனால் ஏற்படக்கூடிய ஒரு எமோஷன். அது குறுகிய நேரத்துக்கு இருக்கும், அதற்கப்புறம் அது காணா போயிடும். இன்னொன்று கற்பனையில் வரக்கூடிய ஒரு எமோஷன். வெளியே ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கும், அந்த நிகழ்வுனால டைரெக்டாக நமக்கு எமோஷன் வராது, அதை நம்ம எப்படி பார்க்குறோன்றதை பொறுத்து நமக்கு வரக்கூடிய ஒரு எமோஷன். சில சமயம் வெளியே நிகழ்வே இல்லாமல் கூட இந்த எமோஷன் நமக்கு வரலாம். அப்போ ஒரு எமோஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும்னா என்ன நடக்கணும்? முதல் வகை எமோஷனை நம்ம மாற்றணுன்ற கட்டாயம் கிடையாது, மாற்றணும்னு நம்ம நினைக்கவும் மாட்டோம். நான் பாம்பை பார்த்தா பயப்படக்கூடாது அப்படின்னு நம்ம ஆசைப்பட போகிறது கிடையாது. ஆனால் கற்பனையில் வரக்கூடிய நெகட்டிவ் திங்கிங்கை தான் நம்ம மாற்றணும், அந்த நெகட்டிவ் உணர்ச்சிகளை தான் நம்ம மாற்றணும்னு நினைக்கிறோம். அப்போ அந்த மாதிரி கற்பனையில் வரக்கூடிய ஒரு எமோஷன் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு என்ன காரணம்? முதல்ல நம்மளோட பார்வை. ஒரு நிகழ்வை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றத பொறுத்து அது ஸ்ட்ராங் ஆகும். அது கூடவே சேர்த்து அந்த எமோஷன் கூட என்னென்னா ஐடென்டிஃபை பண்ணணும், அடையாளப்படுத்திக்கணும். அப்படி அடையாளப்படுத்தி அந்த எமோஷனை திரும்ப திரும்ப எனக்கு நானே சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது 3ம் சேர்ந்தால் தான் அந்த எமோஷன் ஸ்ட்ராங் ஆகும். அதாவது ஒரு நிகழ்வை நான் எப்படி பார்க்குறேன், அது கூட என்னை நான் அடையாளப்படுத்திக்கிறேன், அதை திரும்ப திரும்ப என் மனதில் ஓட்டுறேன். இதை நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா ஒரு நெகட்டிவ் எமோஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அப்போ எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் எமோஷனை தேவையில்லை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் மாற்றணுன்னா இந்த 3த்தையும் மாற்றியாகணும். இன்டர்பிரட்டேஷன். வெளியே நடக்கிற நிகழ்வை நான் எப்படி பார்க்கணும்? வெளியே நடக்கக்கூடிய நிகழ்வு இப்படி மட்டும்தான் நடக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு அது அப்படி நடக்கலை அப்படின்னோடனே நம்ம அதுக்கு பாதிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு உணரக்கூடாது. வெளியே நடக்கக்கூடிய நிகழ்வை பாசிட்டிவாக பார்க்குறது எப்படின்றத கற்றுக்கணும். அதே நேரத்தில் அது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பையும் நம்ம குறைச்சிக்கணும். அப்படி வரக்கூடிய எமோஷன் கூட நம்மளை நம்ம அடையாளப்படுத்திக்கக்கூடாது. நான் சோகமானவன், எனக்கெல்லாம் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்குமா, நான்லாம் அவ்வளவுதான் கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு என்னென்னா அது கூட அடையாளப்படுத்திக்கக்கூடாது. திரும்ப திரும்ப இந்த சிந்தனையை மனதுக்குள்ளே ஓட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த 3த்தை பண்ணால் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷனை நம்மளால் டைல்யூட் பண்ண முடியும், காலப்போக்கில் மாற்றவும் முடியும். இந்த எமோஷனை மாற்றணுன்னா இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் செய்யலாம். உங்களோட எமோஷன்ஸை தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே வாங்க. அதை கவனிக்கும் போது அதுக்கு ஒரு பெயரையும் சொல்லுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய எமோஷன் சோகம்னா சோகம் அப்படின்னு சொல்லுங்கள். அது ஒரு கோவம்னா கோவம்னு சொல்லுங்கள். இப்போ நான் கோவப்படுறேன் அப்படின்றத சொல்லுங்கள். எப்போ ஒரு எமோஷனோட பேரை நீங்கள் சொல்கிறீங்களோ அப்போயே அந்த எமோஷ்னல் பகுதி, மூளையில் இருக்கக்கூடிய அந்த எமோஷ்னல் பகுதியை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நம்ம மூளையில் 2 பகுதி இருக்குது. ஒன்று ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், அதுதான் நம்ம கான்ஷியஸ் பிரெயின்னு சொல்லுவோம், இல்லை லாஜிக்கல் பிரெயின்னு சொல்லுவோம். இது இல்லாமல் எமோஷ்னல் பகுதியும் இருக்குது, அதுக்கு நமக்கு டைரக்ட் ஆக்சஸ் கிடையாது. ஆனால் இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் என்ன பண்ணணும்னா இந்த எமோஷ்னல் பிரெயினில் வரக்கூடிய சிக்னல் எல்லாத்தையும் கவனித்து இதை நீ இப்போ எவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கணும், இல்லை இதை சீரியஸாக எடுத்துக்க வேணாம் அப்படின்றத சொல்லும். பல நேரத்தில் நம்ம எமோஷன் மிகுதியாக ஒரு செயலை செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம அந்த எமோஷனை நம்மளோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வச்சு கவனிக்காமல் போகிறது தான். ஆனால் இந்த மொழின்றதும் வார்த்தைன்றதும் நம்ம ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸில் தான் இருக்குன்றப்போ ஒரு எமோஷன் வரப்போ அதோட பெயரை சொன்னாலே நம்மளோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அங்கே ஆக்டிவேட் ஆகும். அந்த எமோஷனல் பகுதியை அது மேனேஜ் பண்ணும், அதை கவனிக்கும், தேவையா தேவையில்லையா அப்படின்றத தெளிவாக சொல்லும். உங்களால் அந்த எமோஷனை பெட்டராக ஹேண்டிலும் பண்ண முடியும். அப்போ தொடர்ந்து உங்களுக்கு வரக்கூடிய எமோஷனை கவனிங்க, எழுத பழகுங்க. அது என்ன எமோஷன், ஏன் அது வந்துச்சு அப்படின்றது எழுதுங்க. அப்படி எழுதும் போது நம்ம செய்யக்கூடாத ஒரு தவறு இருக்குது. என்னென்னா அந்த எமோஷன் வரத்துக்கு ஒரு கதை சொல்லியிருப்போம்ல, அந்த கதையில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி அதை நம்ம ஆழமாக நம்ப ஆரம்பிக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவ் எமோஷன் வரப்போ அதை பாசிட்டிவாக நீங்கள் மாற்றணும்னு நினைக்கலாம், ஆனால் உடனடியாக பாசிட்டிவாக மாற்ற முடியாது. ஏன்னா உங்கள் மூளை பாசிட்டிவான எமோஷனுக்கு தயாராக இருக்கணும். அப்படிப்பட்ட தயார்படுத்துதலை நீங்கள் ஒரு எமோஷனல் ஸ்டேட்டில் பண்ண முடியாது, சாதாரண நேரத்தில் பண்ணணும். அப்போ சாதாரண நேரத்தில் என்ன மாதிரி செயல் செஞ்சால் என்னோடய மூளை ஒரு பாசிட்டிவான நிலைக்கு போகிறதுக்கு எந்நேரமும் தயாராக இருக்கும்? சில ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணலாம். ஒன்று, நன்றி உணர்வை தொடர்ந்து காட்டணும். என்கிட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் பார்க்கணும், அதுக்கு நான் நன்றியை சொல்லணும். ஒவ்வொரு நாளும் இதை ஒரு ரிச்சுவல் மாதிரி நான் பண்ணணும். என்கிட்ட என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, அது இல்லைன்னா என் வாழ்க்கை எவ்வளோ மோசமாக இருந்திருக்கும், அப்போ அது இருக்குல்ல அப்படின்னு சந்தோஷப்படணும். அதுக்கு நீங்கள் ஒரு நன்றி உணர்வை சொல்லணும். முடிஞ்சால் அதை நீங்கள் எழுதியும் வைக்கலாம். 2வது, அடிக்கடி எக்ஸைட்டாக பழகணும். அதாவது ஏதாவது ஒரு புது விஷயத்துக்கு நீங்கள் எக்ஸைட் ஆகணும், ஆசைப்படணும். எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படணும், அதை அடையிறதுக்கான திட்டத்தை தீட்டணும். அடுத்து எனக்கு கிடைக்க போகிற
ஒரு சின்ன விஷயத்தை பார்த்து நான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கணும், எதிர்பார்ப்போடு இருக்கணும். இந்த எக்ஸைட்மெண்ட் என்கிட்ட இருக்கிறப்போ அங்கே நெகட்டிவ் எமோஷன் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கிடைக்க போகுதுன்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அங்கே நம்ம ஒரு சோகமான நிலையில் இருக்க மாட்டோம். கவனிச்சு பாருங்கள். அப்போ கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும்னு தெரிஞ்ச சில விஷயத்துக்கு நான் எக்ஸைட்மெண்ட்டை வச்சுக்கணும். அதுதான் கிடைக்கும்ல அப்படின்னு அந்த எக்ஸைட்மெண்ட்டை தூக்கி போடக்கூடாது. இல்லை சில சமயம் சின்ன விஷயத்துக்கும் எக்ஸைட்மெண்ட்டை வச்சுக்கணும். சின்ன விஷயம் தானே அப்படின்னு அலட்சியப்படுத்தவும் கூடாது. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் எக்ஸைட் ஆகிட்டு இருந்தாலே என்னோடய மூளை எப்போவுமே பாசிட்டிவான எமோஷனை அடையிறதுக்கு தயாராகவே இருக்கும். அடுத்து முடிவெடுக்கும் திறனை வளர்த்துக்கணும். சட்டுன்னு முடிவெடுக்கணும். ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அதிக நேரம் யோசிச்சா அங்கே நெகட்டிவான எமோஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ பெரிய விஷயத்துக்கு நம்ம யோசிக்கிறது தப்பு இல்லை. சின்ன விஷயத்துக்கு நம்ம அதிகமாக யோசிக்க தேவையில்லை. இங்கே 2 minutes ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அது என்னென்னா, ஏதோ ஒரு செயலை செய்கிறதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகும் அப்படின்னா உடனடியாக அதை செய்யுங்க. இப்படி சட்டுன்னு முடிவெடுத்தீங்கன்னா பெரிய முடிவையும் நீங்கள் சீக்கிரம் எடுப்பீங்க. இன்னொரு ரூல் இருக்குது, அது 5 second ரூல். ஏதோ ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதை உடனடியாக செஞ்சு முடிக்க முடியாது. ஆனால் 5 4 3 2 1 ஒரு 5 செகண்ட் டைம் எடுத்துகிட்டு உடனடியாக அந்த பெரிய செயலுக்கு உங்களால் செய்ய முடிஞ்ச ஏதாவது ஒன்றத்தை செஞ்சுருங்க. ஒரு புத்தகம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, முழு புத்தகத்தையும் படித்து முடிக்க முடியாது. ஆனால் ஒரு 5 செகண்ட் கவுண்ட் பண்ணிவிட்டு உடனடியாக ஒரு பேஜ் அது படிங்க. எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உடனடியாக 5 வரைக்கும் கவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 புஷ்அப்பாவது எடுங்க. ஒரு பெரிய விஷயத்தை செய்ய வேணாம், அது சார்ந்த சின்ன விஷயத்தை உடனடியாக செய்கிறது மூலமாகவும் இந்த முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும். எப்போ சட்டுன்னு முடிவெடுத்து பழகுறீங்களோ அங்கே தேவையில்லாமல் யோசிக்க மாட்டீங்க, அங்கே தேவையில்லாத எமோஷன்ஸ் இருக்காது. உங்களோட செல்ஃப் எஸ்டீமை நீங்கள் வளர்த்துக்கணும். உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கையும் இருக்கணும். என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு நீங்கள் நம்ப ஆரம்பிக்கணும். தொடர்ந்து அப்படிப்பட்ட வார்த்தையை பேசணும். நீங்கள் சின்னதாக செய்யக்கூடிய செயல்களை கவனிச்சுட்டு வரணும். நான் சின்ன சாதனை பண்ணியிருக்கேன் அப்படின்றத கவனிக்கணும். அதை எழுதி வைக்கணும். அப்பப்போ அதை நம்ம ரிவைஸ் பண்ணணும். இப்படி பார்க்கும்போது நம்ம மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். நம்மளாலேயே முடியும் அப்படின்னு நமக்கு தோணும். இப்படி பாசிட்டிவான ஆட்டிடியூடில் இருக்கிறப்போ அங்கே நெகட்டிவ் எமோஷன் வரதையும் நம்மளால் தவிர்க்க முடியும். ஃபைனலாக இந்த எமோஷனை நீங்கள் மாற்றணும்னா என்ன செய்யணும்? என்கிட்ட ஒரு நெகட்டிவான உணர்ச்சிகள் வந்துக்கிட்டே இருக்குது, அதை நான் மாற்றணும்னா என்ன செய்யணும்? சில விஷயத்தை உடனடியாக செய்ய முடியும், சில விஷயத்தை நீண்ட காலத்துக்கு நம்மளால் செய்ய முடியும். அது எல்லாத்தையும் குயிக்காக பார்ப்போம். இப்போ உடனடியாக நம்மளால் என்னெல்லாம் செய்ய முடியும்னா, முதல்ல என்ன மாதிரி எமோஷன் வருதோ அதுலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகணும். எனக்கு ஏதோ ஒரு கோவம் வருதா, அந்த கோவத்தை பற்றியே யோசிக்கக்கூடாது. டக்குன்னு வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கணும். ஒரு சினிமா பார்க்க முடிஞ்சால் பாருங்கள், ஒரு எக்ஸசைஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுமா அதை பண்ணுங்கள். இப்படி ஏதாவது ஒரு செயலுக்கு உங்களை நீங்கள் திசை திருப்பிக்கணும், டிஸ்ட்ராக்ட் ஆகணும். உங்களுக்கு என்ன எமோஷன் வருதோ அது சார்ந்த செயல் ஒன்று செய்யுங்க. ஒரு பயம் வருதா, எதனால் பயம் வருது? எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவோன்னு பயமாக இருக்குது. அப்போ உடனடியாக புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து ஒரு எமோஷன் வருதுன்னா அதுக்காக ஏதாவது செய்ய முடியும்னா உடனடியாக செஞ்சிங்கன்னா அந்த எமோஷன் உங்களால் மாற்ற முடியும். தொடர்ந்து உங்களோட எமோஷன்ஸை கவனிங்க. முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய எமோஷன்ஸை எழுதுங்க, அதை பற்றி பேசுங்க. நெருங்கிய நபர்கள் கூட, பாசிட்டிவான மனிதர்கள் கூட பேசுங்க. உங்களை நீங்கள் உடனடியாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் நேரம் தூங்குங்க, கொஞ்சம் ஓய்வு விடுங்க. பிடித்த நபர்களோட நேரம் செலவழிங்க, பிடித்த படத்தை பாருங்கள், புத்தகத்தை படிங்க. கொஞ்சம் உங்கள் உடம்பை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், மனது தானாக ரிலாக்ஸ் ஆகும். ஒரு நீண்ட காலத்துக்கு தீர்வு வேணும்னா நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம்? முதல்ல உங்களோட பிரச்சனைகளை அனலைஸ் பண்ண கற்றுக்கணும். உங்களோட எமோஷன்ஸை அனலைஸ் பண்ண கற்றுக்கணும். உங்களுக்கு என்ன மாதிரி எமோஷன்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குன்றதை எழுதுங்க. அதுக்கு பின்னாடி என்ன கதையை நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்ன நம்பிக்கை இருக்குன்றதை அனலைஸ் பண்ணுங்கள். அந்த நம்பிக்கையை மாற்றுறது எப்படின்றத கவனிங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் உண்மையா பிரச்சனையா இல்லை ஒரு வாய்ப்பான்றதை அனலைஸ் பண்ணுங்கள். பிரச்சனைகளையும் ஏற்றுக்கிற மனப்பக்குவத்துக்கு வாங்க. சில நேரத்தில் உங்களோட எமோஷன் உங்களோட சூழல்லேருந்து வரலாம், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வரலாம், உங்கள் கூட இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்டேருந்து வரலாம். அப்போது அந்த இடத்த விட்டு நகர்ந்து போங்க. ஒரு நீண்ட காலத்துக்கான சொல்யூஷன் அது கட்டாயம் இருக்கும். தொடர்ந்து உடல் பயிற்சி பண்ணுங்கள், நல்ல சாப்பாடை சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. இதை பண்ணாலும் உங்கள் உடம்பு ஒரு நல்ல எமோஷன்ஸ்க்கு ஒரு தயாராக இருக்கும். ஒரு நல்ல எமோஷனல் ஸ்டேட்டில் நீங்கள் இருப்பீங்க. இதை செஞ்சு உங்களுக்கு ஒரு நீண்ட கால தீர்வு கிடைக்கல, ரொம்ப நெகட்டிவாகவே எப்பவும் யோசிக்கிறீங்கன்னா ஒரு உதவி கேட்கறதுக்கு தயங்கக்கூடாது. ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கணும். ஒரு தெரப்பிஸ்ட்டை போய் பார்க்கலாம், ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்க்கலாம். எப்போவுமே ஒரு நெகட்டிவான சிந்தனை இருக்குன்னா இதெல்லாம் செஞ்சு பார்க்கணும். இதை செஞ்சு என்னால் மாற்ற முடியல அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை கட்டாயம் நம்ம எடுத்துக்கணும். நிறைய வகையான எமோஷன்ஸை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம். மகிழ்ச்சியை பற்றி, சோகத்தை பற்றி, பயத்தை பற்றி. இன்னும் சில எமோஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் எமோஷன் மாதிரியே நமக்கு தெரியாது, ஆனால் அதுவும் ஒரு வகையான எமோஷன்ஸ் தான். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதை எப்படி நம்மளோட வளர்ச்சிக்கு பயன்படுத்துறது, அதை நம்ம குயிக்காக பார்ப்போம். அதில் முதல் வகை என்னென்னா, நான்லாம் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. இப்படி யோசிக்கிறது உங்களுக்கு என்னத்தை காட்டுது?
எந்த ஒரு நபர் நான்லாம் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரோ, அவர் ரொம்ப அடக்கமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். நம்மளும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நான்லாம் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறது மூலமாக நம்ம ரொம்ப அடக்கமாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது ஒரு வகையான பயம் தான். எங்கே நம்ம ஒரு பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிட்டாலோ, இல்லை உண்மையை அப்படியே காட்டிக்கிட்டாலோ, நாளைக்கு தோற்றுருவோமோ, அந்த தோல்வி அப்போ நீ இப்படிலாம் இருந்தல்ல, இப்போ எப்படி தோற்று போயிட்ட பாருன்னு அடுத்தவங்க சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம்தான். அந்த பயத்தின் ஒரு வடிவம் தான் நான்லாம் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அப்படின்னு அண்டர் ப்ளே பண்ணுறது. இது நம்ம எல்லாருமே பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். கொஞ்சம் உத்து கவனித்தா நமக்கே தெரியும். ஏதோ ஒரு நபர் நம்மளை பாராட்டும் போது நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படின்றத கவனித்தாலே நம்ம உண்மையாக இப்படிப்பட்ட ஒரு பயத்தில் இருக்கோமா அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஏதோ ஒரு நபர் நம்மளை பாராட்டுறாங்க, பாராட்டின உடனே நம்ம என்ன செய்கிறோம்? உடனடியாக யார் வேணாலும் இதை செய்யலாம், இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறோமா? இல்லை அவங்க நம்மளை பாராட்டின உடனே உடனடியாக கைமாறு பண்ணுற மாதிரி அவங்கள நம்ம உடனே பாராட்டுறோமா? நீங்களும் இதை ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறோமா? இல்லைனா நான் இப்படி வரும்னு நினச்சேன், அந்த அளவுக்கு பண்ண முடியல, நான் நினச்ச அளவுக்கு இதை பண்ணல அப்படின்னு அண்டர்டோன் பண்ணுறோமா? இப்படிலாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மள்ட்ட ஒரு செல்ஃப் எஸ்டீம் இல்லை, நம்மள்ட்ட ஒரு சுயமரியாதை கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் காட்டுது. ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேணும்னா, யாராவது ஒரு நபர் உங்களை பாராட்டினா உடனடியாக அந்த பாராட்டை ஏற்றுக்கோங்க. எப்படி ஏற்றுக்கிறது? அவங்க பாராட்டுற விஷயம் உண்மையானு உங்களை நீங்கள் கேளுங்க. பல நேரத்தில் அது உண்மையாக தான் இருக்க போகுது. அப்படி உண்மையாக இருக்கிறப்போ தேங்க்யூன்னு சொல்லுங்கள். அதுவே போகிறோம் அந்த பாராட்டை ஏற்றுக்கிறதுக்கு. இதை உடனடியாக உங்களால் பண்ண முடியலன்னா சில பயிற்சியை நீங்கள் பண்ணலாம். 1, நீங்கள் எதுலெல்லாம் சின்ன சின்ன வெற்றி அடைகிறீங்க அப்படின்றத எழுதி வச்சுட்டே வாங்க. தொடர்ந்து சின்ன சின்ன வெற்றிக்கு உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க. முதல்ல நான் இதை செஞ்சுட்டேன், காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன்ல, 20 நாளாக நான் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிக்கிட்டு இருக்கேன், 1 மாதமாக நான் தொடர்ந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேனே, நான் 1 மாதமாக குறைஞ்ச அளவில் தான் சக்கரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நான் நினச்ச மாதிரியான டயட்டில் நான் இருக்கேன், சரியான நேரத்துக்கு நான் தூங்கிட்டு இருக்கேன் இப்போல்லாம் அப்படின்னு சின்ன சின்ன விஷயமாக கூட இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் உங்களை நீங்கள் பாராட்டிக்கோங்க. ஒரு எழுதி வைங்க. அதை இல்லை வெளியிலேருந்து வரக்கூடிய சின்ன சின்ன பாராட்டை உங்களால் உடனடியாக ஏற்றுக்க முடியலனாலும் அதை ஒரு பேப்பரில் எழுதுங்க. இல்லை ஒரு ஃபோட்டோகிராஃப் இருக்குன்னா ஃபோட்டோகிராஃபாக எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டாக அதை எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு நபர் மெயிலோ மெசேஜோ அனுப்பிச்சிருக்காங்களா அதை கூட பிரிண்ட் கூட எடுத்துக்கோங்க. அது எல்லாத்தையும் ஒரு ஜாரில் போட்டு வைங்க. அப்பப்போ அதை எடுத்து படித்து பாருங்கள். ஏதோ ஒரு நபர் நம்மளை பாராட்டும் போது உடனடியாக நமக்கு ஒரு பயம் வந்துடும். அந்த பயத்தில் நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவோம். ஆனால் கொஞ்சம் ஆற போட்டுட்டு ஒரு வாரம் 2 வாரம் கழித்து அவங்க பாராட்டின அதே விஷயத்தை இப்போ பொறுமையாக படித்து பாருங்கள். ஆமாம்ல, அவங்க சொன்னது உண்மை தானே அப்படின்னு நமக்கே தோணும். அதுவே கான்ஃபிடென்ஸாக கொடுக்கும். இல்லை சிம்பிளாக ஒரு ஜேர்னலை ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாசிட்டிவாக எழுதிட்டே வாங்க. உங்களோட செல்ஃப் எஸ்டீம் அதிகரிக்கும். அதை அதிகரித்தாலே அடுத்தவங்க பாராட்டும் போது நம்ம அதை சுலபமாக ஏற்றுப்போம். இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நம்ம ஏதோ ஒரு நபருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம். அந்த கிஃப்ட்டை வாங்கி உடனடியாக அப்படி தூக்கி போட்டாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? ரொம்பவே அது நம்மளை காயப்படுத்தும். அதே மாதிரி தான் ஒரு நபர் ஜென்யூனாக நம்மளை பாராட்டும் போது அதெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவங்கள அது காயப்படுத்தும். இப்படி அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடாது அப்படின்ற மனநிலையில் இருங்க. அடுத்து நம்ம எல்லாருக்கும் காமனாக வரக்கூடிய 2 எமோஷன் இருக்குது. ஒன்று ஸ்ட்ரெஸ், இன்னொன்று ஒரி. இந்த ஸ்ட்ரெஸ் வரும்போது என்ன செய்யணும்? முதல்ல வெளியில் இருக்கக்கூடிய சூழல் உண்மையாகவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போ எனக்குள்ளே ஒரு ஸ்ட்ரெஸ் வருதுன்னா என்னோடய பார்வை தான் காரணம், அதை மாற்றுறது என் பொறுப்பு தான் அப்படின்னு பொறுப்பேற்றுக்கணும். ரீசெண்டாக கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயத்துக்கும் நான் தான் பொறுப்புன்னு பொறுப்பேற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னப்போ சில பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, வாழ்க்கையில் பல மனிதர்களை நீங்கள் பார்த்தது கிடையாது, பொறுப்பு எல்லாராலையும் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இங்கே தான் நம்ம வொக்காபுலரிஸ் ரொம்ப முக்கியம், வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லலை, நான் தான் பொறுப்புன்னு சொல்கிறேன். நான் தான் பொறுப்பு அப்படின்னா அதை சரி செய்ய வேண்டியது நான் தான் அப்படின்னு சொல்கிறேன். என்னால் சரி செய்ய முடியாமல் போகலாம், என்கிட்ட வசதி இல்லாமல் போகலாம், எனக்கு தேவையான வாய்ப்பு கிடைக்காம போகலாம். ஆனால் அதுக்காகலாம் யாரோ ஒரு நபர் வந்து எனக்கு சரி பண்ணி கொடுப்பாங்கன்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன்னா அது சரியாக போகிறதே கிடையாது. 100 விஷயம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கட்டும், 100த்தையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு நான் தான் அப்படின்னு நினச்சேன்னா 50ஆவது சரி செய்வேன். நான் பொறுப்பு கிடையாதுங்க, இன்னொருத்தவங்க தான் காரணம், அது உண்மை தான், இன்னொருத்தவங்க தான் காரணம், அவங்க தான் சரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று கூட சரியாக போகிறதில்ல. இங்கே எது உண்மை அப்படின்னு கேட்கக்கூடாது, எது பயனளிக்கும் அப்படின்னு கேட்கணும், எது நமக்கு முன்னேற்றத்தை தரும் அப்படின்னு கேட்கணும். இங்கே உண்மையை தேடி போனீங்கன்னா பல நேரத்தில் அது உங்களுக்கு பயனளிக்குமான்னு எனக்கு தெரியல. அதாவது என் பிரச்சனைக்கு இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம், உண்மை தான், அதுக்காக அதை நான் சரி செய்ய மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நான் தான் சரி செஞ்சாகணும், பொறுப்பை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பொறுப்புன்ற வார்த்தையோட அர்த்தம் அதுதான். பொறுப்புன்றது ரொம்ப ரொம்ப உயரிய வார்த்தை. வாழ்க்கையில் எதுக்கு வேணாலும் நீங்கள் பொறுப்பேற்றுக்கலாம். பொறுப்பேற்றுக்கிறது ஒரு லீடர்ஷிப்பை காட்டுது, அதாவது ஒரு ஆளுமையை காட்டுது, என்னால் என் வாழ்க்கையை சரி செய்ய முடியுன்றதை காட்டுது, ஒரு வீரத்தை காட்டுது.
எது நடந்தாலும் பொறுப்பேற்றுக்கோங்க. தப்பே நான் பண்ணலையா, நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நான் சரி செய்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அது வெளியில் நடக்கிற ஏதோ ஒரு பிரச்சனைக்குன்னா போயிட்டு போகுது, அட்லீஸ்ட் உங்கள் வாழ்க்கைக்கு பொறுப்பேற்றுக்கலாம்ல. அதே மாதிரி தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம பொறுப்பேற்றுக்கணும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க வேண்டியதும் மாற்ற வேண்டியதும் சூழலை சரியாக பார்க்க வேண்டியதும் ஏன் பொறுப்பு தான் அப்படின்ற முடிவை முதல்ல எடுங்க. அடுத்து ஒரு சின்ன எக்ஸசைஸை பண்ணுங்கள். எந்தெந்த விஷயம்லாம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குதோ அதெல்லாம் எழுதுங்க. இப்போ எழுதுனதுக்கப்புறம் இந்த விஷயம் எனக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுக்கு எந்த சூழல் காரணன்றதை எழுதுங்க. இப்போ அடுத்து அந்த சூழல் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கணுன்னா அந்த சூழலை நான் எப்படி பார்க்கணும் அப்படின்றத கேளுங்க. ஒரு உதாரணத்துக்கு, என்னோடய வேலை எனக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ எனக்கு ஸ்ட்ரெஸ் வரத்துக்கு காரணம் என்னோடய வேலை. அந்த வேலை எனக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னா நான் எப்படி அதை பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன்னா, ஒரு வேளை இந்த வேலை என்னை விட்டு போயிடுமோ அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ என் பார்வை அப்படி இருக்கணும்னா நான் எதை ஆழமாக நம்பணும் அப்படின்னு கேளுங்க. அதாவது என் வேலை என்னை விட்டு போயிடுமோ அப்படின்னு நான் பார்க்கணுன்னா நான் எதை நம்பணும்? என் வேலை என்னை விட்டு போயிடும், நம்ம அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை, நமக்கு வேலைலாம் செய்ய தெரியாது, நமக்கு அவ்வளோ திறமை கிடையாது, ஸ்கில் கிடையாது, நான் நம்பினா தான் வேலை என்னை விட்டு போயிடுமோன்னு நான் பயந்துக்கிட்டே இருப்பேன். அப்போ எந்த நம்பிக்கையினால் ஸ்ட்ரெஸ் வருதுன்றதை பாருங்கள். அடுத்து செய்ய வேண்டியது அந்த நம்பிக்கையை மாற்றுங்க. என்னை விட்டுலாம் என் வேலை போகாது, எனக்கு ஸ்கில் இருக்குது, என்னால் ஸ்கில்லை வளர்த்துக்க முடியும், எதையும் குயிக்காக நான் கற்றுக்க முடியும்னு நம்புங்க. இப்போ அந்த ஸ்ட்ரெஸ் போகும். ஒரு வேலையே போனாலும் நான் வேறு வேலையை பிடிச்சிப்பேன் அப்படின்னு நம்புங்க. இப்படி நம்புனீங்கன்னா இந்த நம்பிக்கையை ஆழமாக மாற்றும் போது ஸ்ட்ரெஸ்ஸாக மாற்றலாம். அடுத்து நான் சொன்னது ஒரு கவலை. இந்த கவலையையும் இதே மாதிரி நீங்கள் கையாளலாம். கவலை வருதா, எல்லா கவலையும் எழுதுங்க. இப்போ ஒரே ஒரு டாஸ்க்கு தான் நீங்கள் பண்ண போகிறீங்க, இல்லை 2 டாஸ்க் பண்ணலாம். முதல் டாஸ்க் என்னென்னா, அந்த கவலை எதிர்காலத்துலேயோ கடந்த காலத்துலேயோ இருக்கான்றதை பக்கத்தில் எழுதுங்க. கடந்த காலத்தில் இருந்தால் உங்களால் மாற்ற முடியாது, எதிர்காலத்தில் இருந்தால் அது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. இப்போ எதிர்காலத்துலேயும் கடந்த காலத்துலேயும் நான் கவலை விட மாட்டேன், நிகழ்கால கவலைகளை மட்டும் படுவேன்னு சொல்லி பாருங்கள். பெரும்பான்மையான கவலை உங்களை விட்டு போகும். அடுத்து, இந்த கவலை என்னோட கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்வியை கேளுங்க. உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் நான் கவலைப்படுவேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயத்தை பற்றி கவலைப்பட்டும் பிரயோஜனம் இல்லைன்னு நினைப்பீங்க. ஆனால் கட்டுப்பாட்டில் இருக்கிற கவலைன்னு ஒன்று இருக்காது. ஏன்னா உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் ஏதாவது ஒரு செயலை செஞ்சு இந்த கவலையை நீங்கள் போக்கிப்பீங்க. அடுத்த ஒரு உணர்வு தான், அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு எப்போவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த ஆத்தர் சொல்கிறாரு, நான் முட்டாளாக இருந்தப்போ அடுத்தவங்க என்னை பற்றி என்ன யோசிப்பாங்க அப்படின்னு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். எப்போ புத்திசாலியானனோ அப்போ அடுத்தவங்க என்னை பற்றி என்ன யோசித்தா என்ன அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் எப்போ எனக்கு ஞானம் பிறந்ததோ அப்போது அடுத்தவங்க என்னை பற்றி யோசிக்கிறதே இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ உங்களுக்கு உண்மையாக இந்த மாதிரி ஒரு கவலை வருது, அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன யோசிப்பாங்க அப்படின்னு கவலை வந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். அடுத்தவங்க உண்மையாக உங்களை பற்றி யோசிக்கிறது கிடையாது. நீங்கள் பண்ண சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நோட்ஸில் எழுதி வச்சு தினமும் சாயங்காலம் அதை பார்த்து இவர் இப்படி பண்ணார் அப்படின்னு அவங்க சிரிக்க போகிறது கிடையாது. நீங்கள் சின்ன தோல்வி அடைஞ்சாலும் சரி, வாழ்க்கையில் சின்ன சறுக்கல் ஏற்பட்டாலும் சரி, உங்களை தொடர்ந்து அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்க போகிறது கிடையாது. மீறியும் உங்களை பற்றியே ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் காசிப் பண்ணுறாரு. அவர் நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். அப்போ உண்மையான மனிதர்கள் உங்களை பற்றி அதிகம் கவலைப்படுறதில்ல, அவங்கள பற்றி தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அடுத்தவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னு நினச்சி உங்கள் வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு முடிவை என்றைக்குமே எடுக்காமல் விடாதீங்க. இங்கே நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களோட செல்ஃப் இமேஜை நீங்கள் எப்படி வடிவமைக்கிறீங்க அப்படின்றது தான். அடுத்தவங்க பார்வையில் நான் இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு இமேஜை உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுலேருந்து வெளியே வரவே முடியாது. செல்ஃப் இமேஜ் அப்படின்றது எனக்கு நான் யார் அப்படின்றதா மட்டும்தான் இருக்கணும். அடுத்தவங்க என்னை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற டெஃபினேஷனை நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே அங்கே கட்டாயம் இந்த கவலையிலேருந்து உங்களால் வெளியே வர முடியாது. அடுத்து நம்மள்கிட்ட பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு பழிவாங்க உணர்வு. ஒருத்தவன் இப்படி பண்ணிட்டானா அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. பழி வாங்கணும்னு நினைக்கலன்னா கூட அவன் இப்படி பண்ணிட்டானேன்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. இதுதான் நெல்சன் மண்டேலா சொல்கிறாரு, நம்ம ரெசன்மெண்ட்லேயே இருக்கிறோம் அப்படின்னா விஷத்தை எடுத்து நம்ம குடிச்சிட்டு அடுத்தவன் எப்போ சாவான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு சமன்றார். என்ன நான் காயப்படுத்திக்கிட்டே ஒரு உணர்வு மூலமாக இருக்கேன், அதனால் அடுத்தவனுக்கு ஏதாவது ஆகுமான்னு பார்த்தா எதுவும் ஆக போகிறது கிடையாது. அப்போ இந்த மாதிரி உணர்வுலேருந்து வெளியே வரணும்னா சின்ன ப்ராக்டிஸை நீங்கள் கற்றுக்கணும். முதல்ல எதனால் இந்த உணர்வு வருது அப்படின்றத பாருங்கள். ரெண்டாவது, இந்த உணர்வை கொடுத்த நபர் அவ்வளவு முக்கியமான நபர் இல்லை அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மூணாவது, அவரை மன்னிச்சிடுங்க. நாலாவது, அவரை மறந்துடுங்க. இங்கே உடனடியாக எப்படி நான் மன்னிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மன்னிச்சாலும் சரி மன்னிக்கலனாலும் சரி அவர் வாழ்க்கை அப்படியே தான் இருக்க போகுது. ஆனால் எப்போ அடுத்தவங்களை நீங்கள் மன்னிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கை அமைதியாகும். அடுத்தவங்களை மன்னிக்கிறது அவங்க நல்லவங்க, அவங்க செஞ்சது தப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு கிடையாது, நீங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு. இந்த ஒரு பழக்கத்தை வளர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த உணர்வுலேருந்து வெளியே வரலாம். கடைசியாக ஒரு முக்கியமான உணர்வு இருக்குது, அதுதான் பொறாமை. நம்மள்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் இன்னொருத்தவன்கிட்ட இருக்கே அப்படின்னு பார்த்து பொறாமப்படக்கூடிய ஒரு இயல்பு. சாதாரண விஷயம்தான், ஆனால் அந்த பொறாமையை ஒழுங்காக கையாள கற்றுக்கணும். நம்மள்கிட்ட இல்லாத விஷயம் ஒரு நபர்கிட்ட இருக்கிறப்போ நமக்கு பொறாம வரக்கூடாது. உண்மையாக அங்கே ஒரு ஊக்கம் வரலாம்.
அவரால் அடைய முடிஞ்சிருச்சே, நம்மளாலையும் அடைய முடியும் அப்படின்ற மனப்போக்கை நம்ம வளர்த்துக்கணும். ரொம்ப முக்கியமாக அடுத்தவங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா நமக்கு கிடைக்காது அப்படின்னு கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய வெற்றிலாம் குறிப்பிட்ட அளவில் தான் இருக்குது, ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. எல்லாருக்கும் கிடைக்கும். ஒரு நபருக்கு கிடச்சிதுன்னா அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கிடச்சிருச்சு, அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு நம்மளால் அதை அடைய முடியும் அப்படின்னு சந்தோஷப்பட கற்றுக்கோங்க. அடுத்தவங்க கூட காம்பீட் பண்ணுறதுக்கு பதிலாக கொலாபரேட் பண்ண கற்றுக்கோங்க. அவங்க கூட போட்டி போடுறதுக்கு பதிலாக அவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சு அதே விஷயத்தை எப்படி அடையலாம் அப்படின்னு பாருங்கள். அவங்கள்ட்டே ஒரு மென்டார்ஷிப்பை கேட்குறதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும். அதை விட ரொம்ப முக்கியமாக, எப்போ நான் பொறாமப்படுறனோ அப்போ என்னை பற்றியே நான் தரக்குறைவாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத அங்கே நீங்கள் கவனிக்கலாம். நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப கம்மியாக இருக்குன்றதை கவனித்து அதை நீங்கள் சரி செய்யலாம். இது எல்லாத்த விட இந்த பொறாமை ஒரு விஷயத்துக்கு ரொம்ப 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 பயனளிக்கும். அது என்ன தெரியுமா? உண்மையாக வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவைன்றதை எதை பார்த்து நம்ம பொறாமப்படுறோன்றதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஆத்தர் ஒரு ஆஃபீஸில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆஃபீஸில் நல்லா அந்த ஹைரார்க்கியில் ஏறி ஏறி மேலே போகிறவங்க, அந்த லேடரில் ஏறி போகிறவங்களெல்லாம் பார்த்தா இவருக்கு பொறாமையாக வராதான். ஆனால் நல்ல ரைட்டரை பார்க்குறப்போ, நல்ல ஒரு யூடியூபர், அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குற யூடியூபர்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ இவருக்கு பொறாமை வந்துக்கிட்டே இருக்குமா. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாக் எழுதணும், யூடியூபிங் பண்ணணும், புக்ஸ் எழுதணும் அப்படின்னு நினச்சாரு. அதுக்கப்புறம் தான் இந்த புக்ஸ் எல்லாம் இவர் எழுதிக்கிட்டும் இருக்கார். அப்போ எதை பார்த்து நம்ம பொறாமப்படுறோமோ அதுதான் நமக்கு தேவைன்றதை புரிஞ்சுக்கணும், அதுதான் நமக்கு பிடிச்சிருக்குன்றதையும் புரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்தை காட்டுறதுக்கு பொறாமை பயனுள்ளதாக இருக்கேன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி பார்க்கும்போது இந்த பொறாமையை வச்சும் நம்மளால் வளர முடியும். ஸோ இந்த விஷயங்களை தான் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். இந்த மாதிரி எமோஷனை பயன்படுத்தி உங்களால் வளரவும் முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எமோஷன்னா என்ன, அது எப்படி உருவானது, அது எதுக்காக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். அதை எப்படி நம்ம மாற்றுறது, என்ன மாதிரி ஹேபிட்ஸை வச்சுருக்கிறது, எதெல்லாம் அதை பாதிக்குது அப்படின்றத பார்த்தோம். ஒரு எமோஷனை ஒரு சேஞ்ச் பண்ணணும், ஒரு நெகட்டிவ் எமோஷனை பாசிட்டிவாக மாற்றணும்னா நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பார்த்தோம். கடைசியாக சில எமோஷனை வச்சு நம்ம எப்படி வளர்றது அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நான் எந்த புத்தகத்தை பற்றி பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சூப்பர் நோவாவில் உடனடியாக 75% ஆஃபரோட ஜாயின் பண்ணுங்கள். அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன்.